மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தர் தேர்வு செய்ய அமைக்கப்பட்ட தேடுதல் குழுவை ரத்து செய்க தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் RN ரவி வலியுறுத்தல். காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு 10 TMC நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. பிப்ரவரி முதல் மே மாதம் வரை நீரை திறந்துவிட அறிவுறுத்தல். டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதற்கு மதுரை அரிட்டாப்பட்டியில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு பாராட்டு விழா. தமிழகத்திற்கு எதிரான திட்டங்களை பிரதமர் மோடி அனுமதிக்க மாட்டார் என்று அண்ணாமலை உறுதி. சமூக ஆர்வலர் ஜகபர் அலி உடலை தோண்டி எடுத்து ஆய்வு செய்திருக மரணத்தில் சந்தேகம் என மனைவி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கனிமவள கொள்ளை குறித்து புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொல்லப்பட்டதன் எதிரொலி. புதுக்கோட்டை மாவட்ட கனிமவள உதவி இயக்குநர் லலிதா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். காந்தியடிகளின் 78வது நினைவு தினம். சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. அண்ணல் காந்தியடிகள் இன்றும் தொடர்ந்து கேலி செய்யப்பட வேண்டுமா என்று ஆளுநர் RN ரவி ஆவேசம். காந்தியின் நினைவு நாள் நிகழ்வுகளை நகர அருங்காட்சியகத்தின் ஒரு மூலையில் நடத்துவதில் ஏதேனும் அர்த்தம் உள்ளதா எனவும் கேள்வி. வேலூர் நீதிமன்ற வளாகத்தில் பத்திரிகையாளர்களை விசாரணை கைதிகள் தாக்க முயன்றதால் பரபரப்பு. தாக்குதல் நடத்த முயன்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ECR சம்பவத்தில் புகார் அளித்த பெண் விவரங்களை வெளியிடுவதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. காவல்துறைக்கு எதிராக சுமோட்டோ வழக்காக விசாரிக்க கோரி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. வேங்கை வயலில் இறுதி சடங்கு நிகழ்வுக்கு கூட வெளியூர் மக்களை போலீசார் அனுமதிக்க மறுப்பதாக புகார். மூதாட்டியின் சடலத்தை சாலையில் வைத்து உறவினர்கள் போராட்டம். விழுப்புரத்தில் கட்டுக்கட்டாக 1,60,00,000 ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல். சென்னையிலிருந்து திருச்சிக்கு பணத்தை கொண்டு சென்ற குருவிகள் 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே ஆக்கிரமிப்பு வீடுகள் இடித்து அகற்றம். வீடுகள் இடிக்கப்படுவதைக் கண்டு பெண்கள் கதறி அழுததால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் ஆளில்லாத வீட்டிற்கு 7,46,000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்தும்படி குறுஞ்செய்தி வந்ததால் அதிர்ச்சி. மின்வாரியம் உரிய விசாரணை நடத்தி கட்டணத்தை ரத்து செய்ய வீட்டின் பராமரிப்பாளர் வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் டயர் வெடித்ததில் லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. நல்வாய்ப்பாக ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை. பிரதமர் மோடிக்கும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி சாடல். தேர்தல் நெருங்கும் டெல்லியில் பஞ்சாப் முதலமைச்சர் பகத் மானின் இல்லத்தில் பணப்பட்டுவாடா என புகார்.
ஆய்வு மேற்கொள்ள சென்ற தேர்தல் குழுவினர் தடுத்து நிறுத்தம். ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டின் முன்பு குப்பைகளை கொட்டி போராட்டம். தலைநகரை குப்பை நகரமாக மாற்றியதாக குப்பைகளை கொட்டி மாநிலங்களவை எம்பி ஸ்வாதி மலிவால் கைது. உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் புகாரில் காங்கிரஸ் எம்பி ராகேஷ் ரத்தோர் கைது. செய்தியாளர் சந்திப்பின் போது போலீசார் அதிரடியாக கைது செய்ததால் பரபரப்பு. வக்ஃபு திருத்த மசோதாவின் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பிப்பு. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சமர்ப்பிக்கப்பட்டது. மருத்துவ மேற்படிப்பிற்கான இடஒதுக்கீடு ரத்துக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடும். 50% முதுநிலை மருத்துவ இடஒதுக்கீடு மூலம் சுமார் 1200 மாணவர்கள் பயன்பெற்று வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வைக்கப்பட்ட பேனர்கள் அகற்றம். அனுமதி பெற்று வைக்கப்பட்ட பேனர்கள் அகற்றப்பட்டதால் ஆத்திரம். சென்னை அடையாறில் வாகன சோதனையின் போது ஆற்றில் குதித்து இளைஞர் உயிரிழந்த விவகாரம். உயிருக்கு போராடிய இளைஞரை காப்பாற்ற போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. அண்ணா பல்கலை மாணவி வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவிலிருந்து சைபர் கிரைம் டிஜிபி ராகவேந்திர ரவி விலகல். காவல்துறை பணியிலிருந்தும் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல். மதுரை திருமங்கலம் அருகே சுரங்கப்பாதை வசதி கோரி 300க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டம். பொதுமக்களின் போராட்டத்திற்கு நேரில் ஆதரவு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோரும் கைது. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த அதிமுக நிர்வாகி போலீசார் கைது செய்த நிலையில் அதிமுக நிர்வாகி பொன்னம்பலம் கட்சியிலிருந்து நீக்கம். மதுரை சத்தியமூர்த்தி நகரில் தங்கள் குழந்தைகளுக்கு எஸ்டி சான்றிதழ் கேட்டு மீண்டும் மக்கள் போராட்டம். அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. சேலத்தில் அறக்கட்டளை பெயரில் சட்டவிரோதமாக மக்களிடமிருந்து பண முதலீடுகள் பெற்று மோசடி செய்த வழக்கு. சோதனையில் கைப்பற்றப்பட்ட 500 கோடி ரூபாய் ரொக்கம், 2.5 கிலோ தங்கம் வங்கி லாக்கருக்கு மாற்றம். சென்னை மாநகராட்சி சார்பில் விரைவில் மாட்டு கொட்டகைகள் திறக்க முடிவு. முதற்கட்டமாக பேசின் பாலம் சாலையில் அமைக்க நகராட்சி திட்டம். குமரி மாவட்டம் வியனூர் அருகே இசக்கி அம்மன் கோவில் இடிப்பு. சாத்தான் குடியிருப்பதாக போதகர் கூறியதால் கோவிலை இடித்த 4 பேர் கைது. சென்னை திருமுல்லைவாயிலில் தந்தை மகள் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். தந்தை மகள் உயிரிழப்பு தொடர்பாக மருத்துவரான சாமுவேல் எபினேசர் என்பவர் கைது.
தமிழ்நாட்டில் பல்வேறு வழக்குகளில் உரிய காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதில்லை. நீதிமன்ற உத்தரவுகளை காவல்துறையினர் பின்பற்றுவதில்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. கோஆப்டெக்ஸ் ஊழியர்களுக்கு 15% வரை ஊதிய உயர்வு அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. அலுவலக உதவியாளர், முதன்மை தலைமை பொது மேலாளர் வரை 10 நிலைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு. மகாத்மா காந்தியின் 78வது நினைவு தினத்தையொட்டி டெல்லி ராஜ்கட் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை. ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் மரியாதை செலுத்தினர். டெல்லி ராஜ்கட்டில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மரியாதை. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரசாரும் மரியாதை செலுத்தினர். உத்தரப்பிரதேசம் மகா கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்ததன் எதிரொலி. விவிஐபி பாஸ் ரத்து உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் பிரயாக்ராஜில் அமல். ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 61,000 ரூபாயை நெருங்குவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 60,880 ரூபாய்க்கு விற்பனை. பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் ரஞ்சி டிராபி தொடரில் பங்கேற்ற விராட் கோலி. டெல்லியில் இதுவரை இல்லாத அளவு ரஞ்சி போட்டியை காண குவிந்த ரசிகர்கள். மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித், த்ரிஷா நடித்துள்ள விடாமுயற்சி திரைப்படம் 6ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் சிறப்பு போஸ்டர் வெளியீடு. காசாவில் இருந்து 2 இஸ்ரேலிய பிணை கைதிகள் விடுவிப்பு. சர்வதேச கைதிகள் மேலும் 5 பேரும் விடுவிக்கப்பட்டனர். அமெரிக்காவில் நடுவானில் விமானமும் ஹெலிகாப்டரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்து. வெள்ளை மாளிகை அருகே நிகழ்ந்த விபத்தில் 30 பேரின் உடல்கள் மீட்பு.